சைடு எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்றேன் இல்லையா? சார் வலிக்குது சார் அடிக்காதீங்க சார். சொல்றியா இல்லையா? சார் அடிக்காதீங்க சார் வலிக்குது சார் அடிக்காதீங்க சார் வலிக்குது சார் அடிக்காதீங்க இதான் சார். கட்டினா விட மாட்டேன். சார் உண்மை நல்லா விட மாட்டேன். சார் என்ன விட்டுருங்க சார் நான் எதுவும் பண்ணலைங்க சார். சொல்றியா இல்லையா? சார் நான் திருல சார் நான் வலிக்குது சொல்றேன். சார். சார் என்ன விட்டுருங்க சார் நான் திருல சார் சொல்றேன். வலிக்குது சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சொல்றியா? நான் திருல சார் வலிக்குது சார். சொல்றேன். சார் அடிக்காதீங்க சார். ஏம்மா இவ்வளவு பதட்டமா ஓடியாங்க? சார் எங்க வீட்டுக்காரர் நேர்ல இருந்து ஆளை காணோம் சார். பதட்டப்படாதீங்க, இப்படி வாங்க, உட்காருங்க. என்ன நடந்தது பொறுமையா சொல்லுங்க. உட்காருங்க, சொல்லுங்க என்ன நடந்தது பொறுமையா சொல்லுங்க. சொல்லுங்க. யோ என்னையா யார் அவங்க? சார் இப்பதான் வந்தாங்க. என்னம்மா? சார் எங்க வீட்டுக்காரர் நேர்ல இருந்து ஆளை காணோம் சார். யோ என்னன்னு எழுதி வாங்கய்யா. சரி சார். கவிதா மேடம் சார். இங்க வாங்க, நீங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா. சார் நேற்று ராத்துல இருந்து என் வீட்டுக்காரர் ஆளை காணோம் சார். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நேற்று காலையில் ஆஃபீஸ்க்கு போனவர் தான் சார். இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் சார், எங்கேயுமே இல்லை சார். அவங்க வேலை செய்யற ஆபீஸ்ல போய் பார்த்தீங்களா? ஆஃபீஸ்லேயும் போய் கேட்டேன் சார், காலையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்கிறாங்க சார். அவர் கையில போன் இருக்கா? ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். கவிதா மேடம் சார் இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறீங்க. சரிங்க சார். நீங்க உங்களோட ஃபோன் நம்பரு அவருடைய போட்டோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கையில் தான். சரிங்க சார் வாங்கம்மா. குமார் சார், அந்த 2 அக்யூஸ்டும் அவர் உண்மை சொல்றானான்னு பாருங்க. அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். சொல்லுங்கம்மா. நேற்று வீட்டுக்கு வரல மேடம். எத்தனை மணிக்குமா போனாரு? காலையில் 8:30 மணிக்கு. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். இதே மாதிரி அடிக்கடி வெளியில போயிடுவாரா? அப்பெல்லாம் எதுவும் இல்லை மேடம், எப்பவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃபோன் எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேடம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஓகேம்மா, சைன் பண்ணுங்கம்மா. கவிதா சார். எல்லாம் எழுதி வாங்கியாச்சா? சார் எழுதி வாங்கிட்டேங்க சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சரிங்க சார். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். சரியா? உங்கள் ஹஸ்பண்டோட போட்டோ இருக்கா? மொபைலில் தாங்க சார் இருக்கு. கவிதா என் நம்பர் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். எஸ் சார். சார் போலீஸ் ஸ்டேஷனுங்களா? எஸ், போலீஸ் ஸ்டேஷன். சார் இங்கே ஒரு டெட் பாடி கிடக்குதுங்க சார். எது டெட் பாடியா? ஐயோ சார், ஐயோ அழுகாதீங்கம்மா, சார், பொறுமையா இருங்க, அழுகாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. ஹலோ, இறந்தது ஆனா பொண்ணா? சார் லேடிங்க சார். எந்த ஏரியா? கரெக்டாக வைக்கங்க சார். அந்த லொக்கேஷனை என் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். அம்மா, இறந்தது ஒரு பொண்ணு, நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார். யோ சிவா, கவிதாவை கூட்டிகிட்டு உடனே கிளம்புங்க. ஓகே சார். சிவா, இதை ஃபோட்டோ எடுங்க, அப்புறம் வீடியோ எடுத்துருங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணியிருந்தா? ஆமாங்க சார். கவிதா சார். அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிங்க. சரிங்க சார். எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள். சரிங்க சார். இன்சைடு பாருங்கள். வாங்க, இந்த பக்கம் வாங்க. உங்கள் பேர் என்ன? சரிங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ்? கழுத்தில் கத்திப்பட்டு இருக்குது, ஃபுல்லாக எடுத்துருங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. நீங்கள் இது எப்போ பார்த்தீங்க? காலையில் ஒரு 9 மணி இருக்குங்க சார். சிவா சார். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வண்டி வர சொல்லுங்க. சரிங்க சார். இந்த பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு போய் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வாங்க. ஓகே சார். கவிதா சார். ஆம்புலன்ஸ் வந்தோடனே
இந்த பாடி எடுத்துட்டு ஜிஹெச்சுக்கு போயிருங்க. சரிங்க சார். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வந்து சொல்லணும். ஓகேவா? சரிங்க சார். ஹலோ ஆம்புலன்ஸ். ஆ கவி, என்னை பற்றி என்ன நினைக்கிற? உங்களை பற்றி என்ன நினைக்கணும்? நேற்று நைட்டு உன்ன மாதிரி ஒரு அழகான தேவதை வந்து என் கனவுல வந்து தூங்க விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா. சார் 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 நான் உங்கள் கனவுல தேவதையா வந்தேன். ஆமா செல்லம். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து சார் 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 வலிக்குதுங்க சார் 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 வலிக்குதுங்க வலிக்குதுங்க சார் 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 என்னையா? வலிக்குதுங்க சார் 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 வலிக்குதுங்க சார் 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 வலிக்குதுங்க. யோ குமார், சார். காலையிலேயே பகல் கனவா? சார் பார்க்கறதுக்குள்ள வாயா. ஏன் சார்? சிவா, சார். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஹலோ சார், ஐ எம் பிரகாஷ், கிரைம் பிரான்ச் ஆஃப் தமிழ்நாடு. ஹாய் சார், ஐ எம் பாலா. சிட் டவுன் ப்ளீஸ். சொல்லுங்கள் சார். அந்த கொலை வழக்கு சம்மந்தமாக ஏதாவது குழு கிடைச்சிதா? இல்லை சார், இந்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்து இப்போ வரைக்கும் யாரும் வரல, எந்த தகவலும் இல்லை. ஆனால் இந்த கொலையை பார்த்தீங்கன்னா சார் சார், கழுத்து அறுபட்ட நிலையில் கொலையானவ என்னுடைய மனைவி சார். வாட்? உங்கள் மனைவியா? ஆமாம் சார், என்னுடைய மனைவி தான் சார். நான் ஒரு நில புரோக்கர் சார். இட சம்பந்தமாக பொள்ளாச்சி போயிருந்தப்ப இந்த விஷயத்தை பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி, உங்கள் வீட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அவங்க கூட கொடுத்துட்டு நேராக ஜிஹெச் போய் பாடியை பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருங்க. சரிங்க சார். சேகர், சேகர். சார் வாங்க வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. சேகர், பொள்ளாச்சி போயிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, பொள்ளாச்சியில் எந்த இடத்துல தங்கியிருந்தீங்க? 2 நாள் சிடி லாட்ஜில் தங்கியிருந்தேன் சார். ஓகே, உங்கள் மனைவியோட கொலையில் யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? இல்லை சார், நாங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருப்போங்க சார். நான் லோக்கலில் வேலைக்கு போனால் கூட நான் வர்ற வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க சார். இப்படி பண்ணிட்டாங்க கொலகார பாவிங்க. உங்கள் மனைவி என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க? கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சார். அவங்க வேலைக்கு போகிற இடத்துக்கு பஸ் வசதி இல்லையா? குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் சார் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து கார்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தூரம்? 5 கிலோமீட்டர் வருங்க சார். ஆனால் உங்கள் மனைவி சிட்டி விட்டு அவுட்டரில் இறந்து கிடந்திருக்காங்க. கடைசியாக நீங்கள் அவங்ககிட்ட எப்போ பேசுனீங்க? அதுக்கு முந்தின நாள் காலையில் ஒரு 7 மணி இருக்குங்க சார். சரி, ஓகே. நீங்கள் இந்த ஊர் விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதாவது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. சரியா? நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக இருக்கும். உங்கள் மனைவியோட போட்டோவை ஏட்டையாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரியா? சரிங்க சார்.
இங்கே ஓனர் யாருங்க? நான் தாங்க. சொல்லுங்கள் சார். மேடம், இந்த பொண்ணு உங்கள் கம்பெனி தானே ஒர்க் பண்ணுறாங்க? ஆமாங்க சார். நாங்களே பேப்பர் நியூஸில் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம். இந்த பிள்ளை எங்ககிட்ட தான் வேலை செஞ்சுது. கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துடும். நல்ல கேரக்டருங்க. பாவங்க சார், இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம்னா எங்களால் நம்பவே முடியல. இங்கே வேலை செய்கிற ஆட்களுக்குள்ளே வேறு ஏதாவது? இல்லைங்க சார், நல்ல கேரக்டருங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு வெளியில் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. நாங்கள் வரோம். சரிங்க சார். சார், இந்த கேஸ் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. எனக்கு 2 நாள் லீவ் வேணும் சார். யோ, இந்த கேஸை 2 நாள் முடிச்சாகணும். அதுக்கப்புறம் நீ லீவ் போட்டுக்க. சார், நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது தெரிஞ்சுதான் அந்த கொலைகாரன் அந்த அம்மா கழுத்தை அறுத்ததும் இல்லாமல் உங்கள் கழுத்தி சேர்த்து அறுக்கிறான். வேற ஏங்க சார், நீங்கள் வேற எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு என் பொண்டாட்டி கொடைக்கானல் போகலான்னு பாடா படுத்துறா. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. பேருக்கு தான் நான் போலீஸ். இந்த வயசுக்கு மேலே இருந்தாலும் கொடைக்கானல் போய் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்குலாம் என்னை பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும். போகலாம் சார். யோ, வண்டி அடியா. ஐயா, இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேங்க. கடைக்கு அடிக்கடி வருங்க. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. ஏம்மா, இந்த வீதியில் மாதவி ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க எப்படி? அது ரொம்ப தங்கமான குடும்பம். ஏங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற சேகருக்கும் மாதவிக்கும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததே இல்லை. அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. சரிம்மா. சார்மா உள்ளே இருக்கிறாருங்க சார். ஓகே சார். எஸ், கம் இன். என்ன சிவா, கொடுத்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். மாதவி வேலைக்கு போகிற வழியில் இருக்கிற அத்தனை கடையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜையும் செல்லில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, கொண்டாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க. சார், இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தான் சார். கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். எப்படி சொல்கிறீங்க? பின்னென்ன சார், டெய்லி ஒருத்தன் கூட போகிறான். கூட்டிகிட்டு போகிற இவனுக்கு தான் இவ்வளோ கொண்டு போட்டுருக்கணும். இவன் தப்பான பொண்ணு தான் சார். சார், தீர விசாரிக்காமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது சார். சார், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நீங்கள் விசாரித்தாலும் இதுதான் முடியும் சார். சார், ரிவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ஏம்மா? சார், வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க சார். சார், தேவின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் வந்தாங்க இல்லைங்க சார். அவங்க வீட்டுக்காரர் மாதிரி இல்லைங்க சார். சார், அவனே தான். இந்த பொண்ணு இறந்து கிடந்தப்போ இதே புடவை தான் கட்டியிருந்தது. அப்போது இவன் தான் அந்த கொலையை பண்ணிட்டு தலைமுறைவாக இருக்கானா? சிவா, இவனோட ஃபோன் நம்பர் கொடுத்து கடைசியாக எந்த ஏரியாவில் ரீச் ஆச்சுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். ஹலோ சார், நான் கொடுக்குற நம்பரோட டீட்டெயிலை எனக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள். ஹலோ, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசுகிறோம். உடனே ஸ்டேஷன் வந்தாகணும். ஓகே சார்,
பக்கத்தில் தான் இருக்காங்களா? உடனே வரேன்னு சொன்னாங்க சார். ஒரு வழியாக கேஸ் முடிஞ்சது. ஹலோ, சொல்லுங்கள் சார். சிவா, அவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. சரிங்க சார். சார், நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் கடைசியாக லக்காபுரம் ஏரியாவில் இருக்கிற ஏரிக்கிற பக்கம் உள்ள டவரை காட்டுது. கடைசியாக ஃபோனும் அங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஓகே சார். அப்பாடா, அவன் தான் சார் கொலைகாரன். ஏமா, நாளைக்கே கொடைக்கானல் போகலாம். ஹாப்பி தானே? கவிதா மேடம், ஒரு நிமிஷம். சார், என்னடா? கொலை பண்ணவங்களாம் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன திருடன், எங்களை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுருக்கீங்களே, கிளம்பிட்டுங்களா? வாங்கினது 10 இல்லையா? உட்காருங்க. கடலை போட போகிறாரா? சார் என்னம்மா? வணக்கம் சார். சாரை ஒரு நிமிஷம் சார். தெய்வம் வந்திருக்காங்க. உள்ளே வர சொல்லுங்க. வாமா. வணக்கம் சார். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. சார் சார் இது என் புருஷன் சார். யாரோ ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு சார். சார் அவர் கிடச்சிட்டாரா சார்? அழாதம்மா, உங்கள் வீட்டுக்காரர் கூட போன பொண்ணு தான் 3 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கேன். சார் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை சார். ரொம்ப நல்லவர் சார். அம்மா, நான் அவர் தப்பானவர்னு சொல்லலை. அந்த அம்மா இறந்த இடத்துல கடைசியாக உங்கள் வீட்டுக்காரரோட செல்ஃபோன் ரீச் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அவர் உயிருக்கு ஏதாவது தெரியலம்மா. நாங்கள் இப்போ வர சொன்னது அவர் உங்கள் வீட்டுக்காரரை என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர சொன்னோம். இப்போ நீங்கள் கிளம்புங்க, விசாரிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். சரிங்க சார். வரேன் சார். என்ன சார், ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி சார் அவனை பிடிக்கிறது? சார், இங்கே ஒரு டெட் பாடி முள்புதரில் கிடக்குது. சரிங்க சார், லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஓகே சார். சிவா, வண்டி எடுங்க. என்ன சார் இது? புது தலைவலியாக இருக்குது. இவன் தான் கொலைகாரன்னு நினைச்சோம். இவனையும் யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. சார், நோட் பண்ணிங்களா? மாதவியோட கொலையும் இவனோட கொலையும் ஒரே பேட்டில் தான் இருக்குது. ஆக மொத்தம் கொலைகாரம் ஒன்று தான். கொலை பண்ணவன் சைக்கோவாக இருப்பானா? சிவா சார், தேவிக்கு ஃபோனை போட்டு இந்த லொக்கேஷனுக்கு உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, தேவிங்களா? அம்மா, நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன். அந்த ஸ்பாட்டுக்கு உடனே வாங்க. குமார், இந்த பாடியை ஃபுல்லாக வீடியோ எடுங்க. ஓகே சார். சிவா, ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. என்னப்பா, உனக்கு ஒர்க் மட்டும் தானே? அம்மா தேவி, இது யாருன்னு அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. சார் என் புருஷன் தான் சார். அம்மா, பாடி தொடாதீங்க, கையில் தொடாதீங்க, தள்ளி வாங்க. சார், அந்த அம்மா இந்த பக்கம் வர சொல்லுங்க. என்ன அம்மா, வாங்க, தொடாதீங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. குமார் சார், ஆம்புலன்ஸ் வர வச்சு இந்த பாடி ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்க. அப்படியே கைரேகை நிபுணரை வர வச்சு அதையும் பார்த்துங்க. மாதை வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜும் சதீஷ் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துருங்க. ஓகேவா? ஓகே சார். சிவா சார், நீங்களும் பிரகாஷ் சாரும் அந்த சேகர் தங்கியிருந்தாரு பொள்ளாச்சியில் அந்த லாட்ஜ், அதை கொஞ்சம் விசாரணை பண்ணிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஓகே. அம்மா, நீங்களும் ஜிஹெச் வெளியே போங்கம்மா. அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. சரிங்க சார்.
போகலாமா? சார் வாங்க. வணக்கம். ஹலோ சார், நாங்கள் ஒரு கேஸ் விஷயம் வந்திருக்கோம். எங்களுக்கு சில டீட்டெயில் தேவைப்படுது. சொல்லுங்கள் சார். சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? தெரியும் சார், பார்த்துருக்கேன் இவரை. சார் வாங்க. 2 நாளைக்கு ரூம் வேணுங்க சார். எதுக்காக தங்குறீங்க? ஏன்? ஏன்னா எங்கள் லாட்ஜோட ரூல்ஸுங்க சார். நான் நில புரோக்கர். 2 நாள் தங்கியிருந்து இட சம்மந்தமாக பார்க்கணும். உங்களுடைய ப்ரூஃப் கொடுங்க. (206) ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எப்படிங்க சார் உங்களுக்கு தெரியும்? கூட டியூட்டி பார்க்குறவரோட பொண்ணுக்கு கல்யாணம். அந்த 1 வாரம் ஃபுல்லாக நான் தான் டியூட்டி பார்த்தேன். லாஜிக்கு எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த ஃபோட்டோவை பார்த்ததையும் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? எப்படி? அன்னைக்கு நைட் 8 மணிக்கு டியூட்டி மாற்றின உடனே வந்த மொதல் கஸ்டமர் இவர் தான். அவர் அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டாருன்னு எங்ககிட்ட சொல்ல முடியுமா? அன்னைக்கு நைட்டு ரூம் எடுத்தவர் ரூமுக்கு போயிட்டு உடனே வெளியே கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் என்ன சார் நடந்தது? முதல் நாள் நைட்டு போனவர் மறுநாள் நைட்டு தான் வந்தார். வந்து மேலே போனவர் ஒரு நாள் ஃபுல்லாக கீழே வரல. அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் வந்தார். ஐயோ மாதவி, உன்னை கொலை பண்ணிட்டாங்களா? நான் என்னம்மா பண்ணுவேன்? ஐயோ என்னம்மா பண்ணுவேன் நான்? சார் என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? சார், பேப்பர் பார்த்தீங்களா? கழுத்து அறுபட்ட நிலையில கொலையான ஒரு பொண்ணோட போட்டோ வந்திருக்குல்ல, அவ என்னோட மனைவி சார். எந்த படுபாவியோ கொலை பண்ணிட்டு போயிட்டா சார். அழுகாதீங்க. அவர் அழுததை கண்ணாலேயே பார்க்க முடியலைங்க. உடனே ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, தேங்க்யூ சார். மேற்கொண்டு ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். ஓகேங்க சார். பர்சனல் நம்பர் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, டீட்டெயில் தரேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், கொலை நடந்த அன்னைக்கு சேகர் இந்த லாட்ஜில் இல்லை. அப்படின்னா இந்த கொலையை சேகர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சார், சேகர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் சார். அந்த வேலையை குமாரை செய்ய சொல்லியிருக்காரு. ஓகே, போகலாம். ஐ கவி, ஐ ஜு 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 ஜு. ஐயோ, என் நெஞ்சே சுட்டுட்டா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். சார் சார், என்ன பகல்லே தூங்கிட்டு இருக்கீங்க? சார், கனவா? என்ன சார் பகல் கனவு காங்குறீங்களா? ஆமா, பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்களே சார். வாய கனவுங்க மேடம். சார், ஏடா பகல் கனவு காணாம அப்படியே போய் 2 டீ வாங்கிட்டு வாங்க. சார், அப்படியே 2 பன்னு வாங்கிட்டு வாங்க. டேய், என்னை பார்த்தா எப்படா தெரியுது? வேலைக்கார மாதிரி தெரியுதா? லத்தி எடுத்து முட்டியை பேத்துருவேன், ஜாக்கிரதை. டேய், திருட்டு போன செயின் கிடச்சிருச்சு. இனிமேல் உன் மேலே திருட்டு கேஸ் வந்தது தோலை உரிச்சு போடுவேன். போங்கடா.
என்ன சார் போன இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா? சார், லாட்ஜில் விசாரித்த வகையில் மாதவி கொலை நடந்த அன்னைக்கு சேகர் லாட்ஜில் இல்லை. அப்படின்னா நிச்சயமாக சேகர் தான் கொலைகாரனாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், சேகர் அங்கே இல்லாதனால அவன் தான் கொலைகாரன்னு நம்ம நினைக்க முடியாது சார். குமார் சார், உங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். பண்ணாங்க. ஏன் யார் சார் புதுசாக இருக்கான், மங்கிக்குள்ளா போட்டு சுற்றிட்டு இருக்கான்? இவனை பிடிச்சா ஏதாவது புது குழு கிடைக்கும் சார். சார், மாதவி கொலை வழக்கில் இவனும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா மாதவி வீட்டு பக்கம் இவன் கத்தியோடவே சுற்றிட்டு இருக்கான். சார், இவன் மாதவி வீட்டு பக்கம் சுற்றுறத பார்த்தா நிச்சயமாக இவன் தான் மாதவி கொலை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இவன் தான் சார் கில்லர். பணத்தர்றா, என்ன எதுவும் பண்ணிடாத, நான் பணத்தை கொடுத்துட்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? எஸ், சொல்லுங்கள் சார். சார், இங்கே ஒருத்தன் கத்தி காட்டி பணத்தை பறிக்கிறாங்க சார். ஆள் எப்படி இருந்தான் சார்? ஆளை பார்க்க மங்கிக்குள்ளா போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கான் சார். சார், அவனை விட்டு தள்ளியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் ஒரு கொலைகாரன். போட் லைன்லேயே இருக்கட்டும், நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க, நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா, பயமாக இருக்குதுங்க ஐயா. பயப்படாதீங்க, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சரிங்க ஐயா. சார், நான் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சார், நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம், நீங்கள் பயப்பட ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இவன் தான் சார். சார் சார், இவன் தான் சார். எதுவும் பண்ணல. விடுங்கயா. நீதானா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வராங்க சார். விடுங்க. என்னடா முறைக்கிற? போய் உட்கார. யோ, அவனை எதுக்கு அடிச்ச? ஏன்? அந்த 2 கொலைகளை பண்ண கில்லரே வந்தாயா? என்னையா சொல்ற? யோ, நீ தான் எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுன. ஆமா. அநேகமா அடுத்த டார்கெட் நீ தான் நினைக்கிறேன். என்னையா சொல்ற? ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் இதெல்லாம் தேவையா? யோ, என்னையா இந்த வயசுல பேட்டல் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கிற? என்னையா ஒரே நாத்தமா இருக்கு. உயிரே போகுது. ஒண்ணுக்கு போனா என்னையா? யோ யோ, சார் வர. உன் பேர் என்னடா? ஸ்ரீநாத். நைட்டெல்லாம் கத்தி அடிச்சு சுற்றிட்டியே. எனக்கு பணம் வேணும், 1000 ரூபா, அவ்வளோதான். 1000மா? ஆமாம், நான் கத்தி காட்டி வாங்குற பணத்தில் 1000 ரூபா மட்டும் எடுத்துக்குவேன், மீதியே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தேவை 1000 ரூபா. இது நாள் வரைக்கும் நீ எத்தனை கொலை பண்ணியிருக்க? ஐயோ சார், கொலையெல்லாம் பண்ணது இல்லைங்க சார். என்னோட டார்கெட் டெய்லி 1000 ரூபா. கத்தி காட்டி மிரட்டவனே தவிர கத்தியை வச்சு யாரையும் குத்துனது இல்லைங்க சார். ஏய், உண்மை சொல்லு, இல்லைன்னா அடிக்கி தாங்க மாட்டேன். சத்தியமாக நான் பணத்தை பிடுங்கனே தவிர வேறு எதுவும் பண்ணலைங்க சார்.
ஏய், இவங்க 2 பேர்த்தையும் நீ தானே கொலை பண்ண? யோ, இவனை நம்ம பாணியில் கவனிங்கய்யா. அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவான். அடி வாங்காத, உண்மையை சொல்றேன். டேய், நீ தானே அதை கொலை பண்ண? நானும் எதுவும் பண்ணல சார். ஹலோ, ராஜாவா? நான் இன்ஸ்பெக்டர் பாலா பேசுறேன். ஆமா, நைட் உங்ககிட்ட பணத்தை ஒருத்தன் பறிச்சான்னு சொன்னீங்களே, அவன் எவ்வளவு புடுங்கனா? நான் புள்ள குட்டிக்காரங்க, பணத்தை கொடுத்துட்றேங்க. எனக்கு தேவை இந்த 1000 ரூபா தான். மீதியை நீயே வச்சுக்கோ. ஓகே சார், தேங்க்யூ. யோ குமார், அவன் சொல்றது உண்மைதான். 1000 ரூபா திருடும் தான். ஆமாம் சார், சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு கூட ஒரு வீட்டுக்கு என்கொயரிங்க போயிருந்தேன்ல சார். வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா? அம்மா அப்பா தான் வெளியே போயிருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் செவரேதி குச்சி உள்ளே வந்தான். அதை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தோம். வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போனானா? ஆமாங்க சார், வீட்டில் பணங்க நிறையா இருந்தோம், வெறும் 1000 மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்படியா? சரி வரேன்ப்பா. அந்த வீட்டில் நகை பணம்லாம் இருந்தும் கூட வெறும் 1000 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான் சார். அப்போ அவனும் கொலைகாரன் இல்லையா? ஹலோ சார், நான் கைரேக நிபுணர் ஜெயசலன் பேசுகிறேன். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார், நீங்கள் கொடுத்துருக்க கைரேகையும் கத்தியில் இருந்த கைரேகையும் ஒத்து போகுதுங்க சார். அப்படியா? எஸ் சார், கொலை பண்ண கத்தி சேகருடையது தான். ஓகே, தேங்க்யூ சார். பிரகாஷ் சார், மாதவியை கொலை பண்ணுனது சேகர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அப்போவே என் உண்மையை சொல்லிச்சு, சேகர் தான் கொலைகாரன்னு. சிவா, சேகருக்கு ஃபோன் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. அப்படியே கொலை நடந்த அன்னைக்கு சேகரோட ஃபோன் எங்கே ரீச் ஆச்சுன்னு உடனே விசாரிச்சுட்டு சொல்லுங்க. சரிங்க சார். ஹலோ சேகரா, நீங்கள் உடனே ஸ்டேஷன் வரணுமே. ஓகே சார், 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சார், நான் ஒரு சில்லறை திருடன். என்னையா சார் இன்னும் உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க? ஏய், இனிமேல் எங்கேயாவது திருடுன உன்னை அடுத்த டைம் உள்ள தூக்கி போட்டு வெளியில் வராத அளவுக்கு பண்ணி போடுவேன். ஒழுங்கா இருந்துக்க. எந்திரிச்சு போடா. சார், ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஆமாம், வாங்க உள்ள. சார், சேகர். இது யாருன்னு தெரியுதா? தெரியல சார். இது சார், என்னோட மனைவி தான். உன் பொண்டாட்டியும் சதீஷையும் யாரு கொலை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது? தெரியாதுங்க சார். உன் பொண்டாட்டி எதுக்குடா கொலை பண்ண? ஐயோ, நான் கொலை பண்ணல சார். ஏய், உன் பொண்டாட்டியை நீயே கொலை பண்ணிட்டு வேற யாரோ கொலை பண்ணாங்கன்னு சொல்லி எங்கிட்டயே வந்து நாடகம் ஆடுறியாடா? ஆமா, நான் கொலை பண்ணல சார். அடிக்காதீங்க. நீ பண்ணல. பண்ணல சார். ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார்.
நான் பண்ணிக்கிறேன் சார். நீ தானே பண்ண? சார். சொல்றா. 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 நீ தானே பண்ண? சொல்றா. சொல்றா. டேய், நீ தானே பண்ண? சொல்றா. உண்மை சொல்லிடுறேன் சார். உண்மை சொல்லிடுறேன் சார். பாப்பா சேகரே, என்ன ஆளையை பார்க்க முடியல? எங்கண்ணே இட விஷயமா அங்கேயும் அலையறக்கே நேரம் சரியா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கண்ணே. உன் பொண்டாட்டி மாதவி பற்றி தான் சொல்லணும். சொல்லுங்கண்ணே. உன் பொண்டாட்டி மாதவி தினமும் ஒருத்தன் கூட பைக்கில் போகிறாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமாப்பா, இதை உன்கிட்ட சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு நீ கொஞ்சம் கண்டிஷன் பண்ணால் உன் குடும்பம் நல்லா இருக்கும். என்னால் நம்பவே முடியலண்ணே. அவன் அந்த மாதிரி கேரக்டரே இல்லையே. காலையில் 8 மணிக்கு வா, நீயே தெரிஞ்சுக்குவ. சரிண்ணே, நாளைக்கு வரேன். எங்க இன்னும் காணோம்? இப்போ வர நேரம் தான். இதோ வராங்க பாருங்க. சொல்றா. அதுக்கப்புறம் வாட்ச் பண்ண சார். அவன் தினமும் ஒருத்தனோட பைக்கில் போகிறத பார்த்தேன் சார். ஏங்க சாப்பாடு போட்டுட்டா? வேண்டாம், பசிக்கல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. பின்ன ஏன் சாப்பாடு வேண்டாங்கிறீங்க? என்னை தொந்தரவு பண்ணாதம்மா. சரி மாதவி, ம் நான் பொள்ளாச்சி போகிறேன். வர்றதுக்கு 4 நாள் ஆகும். என்ன விஷயமா போறீங்க? இடத்து விஷயமா போகிறேன். அப்படியா? சரி, ஓகே. இன்னும் மேலே சொல்றா. அவளை முடிச்சு கட்டலான்னு பிளான் பண்ணேன். நான் தான் கொலை செஞ்சேன்னு தெரியாமல் இருக்கிறக்காக சார் 2 நாளைக்கு ரூம் வேணும். பொள்ளாச்சியில் அதில் தங்கினேன் சார். 27ஆம் தேதி காலையில் மாதவி வேலைக்கு போகிற வழியில் சரி, அவளை எப்படி எங்க கொலை பண்ணேன்னு சொல்றா.
கையாலேயே சாக வேண்டியவ பைக்கில் கூட்டிட்டு வந்தவனே உன்னை கொன்னுட்டானா? இதுதான் சார் நடந்தது. நான் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் கழுத்தறுத்த நிலையில் இறந்து கிடந்தா. அநேகமாக அவளை பைக்கில் கூட்டிகிட்டு போனவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். அதே அன்னைக்கு தான் அவனையும் கொலை பண்ணியிருக்காங்க. அதே போல 2 கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. சிவா, அந்த பெட்டிங் கேஸ் எல்லாம் எடுத்து இவன் மேலே போடு, கையெழுத்து வாங்க. கவிதா மேடம், சார் பேப்பர் பேனா கொண்டாங்க. ஹலோ. ஓகே, தேங்க்யூ. சிவா, ஒரு நிமிஷம். அந்த கொலையை சேகர் பண்ணல. எஸ் சேகர், நீங்கள் போய் அங்கே உட்காருங்க. சைக்கோ தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சோம், அவனே இல்லை. சேகர் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சோம், அவனே இல்லை. அப்போ யாரு தான் கொலைகாரன்? அப்போ யார் அந்த கில்லர்? ஒரே குழப்பமா இருக்கு. பைக்கில் போன மாதவிய சேகர் போகிறதுக்கு முன்னையே கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கேப்பில் யார் பண்ணியிருப்பா? சிவா சார், சார் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எஸ் சார் அன்னைக்கு பார்த்தவங்க ஓப்பன் பண்ணு. சதீஷும் மாதவியை இவ்வளோ தடுமாற்றமாக போகிறாங்க. முன்னாடியே சேகரை அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் கேமரா போங்க. அந்த ஆட்டோ கிட்ட ஜூம் போங்க. அந்த பொண்ணு தேவி மாதிரி இருக்கால்ல? ஆமாம் சார். சார் தேவியா தான் சார். சார் என்னப்பா, உனக்குள்ள ஒருத்தி மட்டும்தானா? இந்த அம்மா அந்த டெட் பாடியை பார்க்க வந்தப்போ இந்த ஆட்டோவில் தான் சார் வந்தாங்க. அப்போது அந்த அம்மாவை பார்த்தா சதீஷ் வண்டி தடுமாறி திருப்பியிருக்கான். அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். சிவா சார். எஸ் சார். உடனே போய் அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சிட்டு வாங்க. சரிங்க சார். சார் இவன் தான் சார். வணக்கம் சார். இவனை யாருன்னு தெரியுதாடா? தெரியாது சார். இவங்க தெரியாது. இவன் இப்படியெல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். இவனை உள்ள வச்சு லாடம் கட்டுறேன், நீங்க போய் தேவி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. டேய் வாடா உள்ள போடா. சார்
உட்கார்றா டேய் உட்கார்றா. சேகர் இங்க வாங்க. அங்க உட்காருங்க. டேய் முனி, என்னடா ஆச்சு? ஐயோ, என்னடா இப்படி அடிச்சிருக்காங்களேடா. ஐயோ, காலு கையில எல்லாம் அப்படி நொறுக்கி இருக்காங்களேடா. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அச்சோ, ரத்தமா வடியுதே. டேய் முனி, எதுவும் சொல்லி தொலைச்சிட்டியாடா? சார், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார். சொல்லு. அப்படிதான் தேவி, ஒரு நிமிஷம். நீ அடிக்கடி ஃபோன் பேசிட்டே இருக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். உனக்கு நான் உன் புருஷன்டி. அதுக்குன்னு சந்தேகப்படுவியா? அப்ப யார்கிட்ட பேசுற? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். நீ ஒரு ஆட்டோக்காரங்க சுத்திட்டு இருக்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்களா? அப்ப அதான் உண்மை. நான் அப்படித்தான் பேசுவேன். பொம்பளையா பொறுப்பா நடந்துக்கோ. ஏன் பொம்பளை இல்லாம ஆடிக்கிட்டாலே? அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஓ, டேய் முனி, நம்ம எப்பயும் சந்திப்போம்ல, அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வா. ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இந்த இடத்துக்கு தாண்டா வருவான். எப்படியாவது இந்த சிக்னலை தாண்டி தாண்டா அவன் போய் ஆகணும். நல்லா கவனிச்சு நாலா பக்கம் பாருங்கடா. டேய், அதான் நிக்கிறான் பாருடா. வந்துட்டான்டா. பின்னாடி ஏதோ ஒரு பொம்பளை ஏற்றி வச்சிருக்கான்டா. இன்னைக்கு அவன் தாண்டா அங்க நிக்கிறான் பாருடா. தெரியுதா இல்லையாடா? டேய், அவன் தாண்டா போறான்டா. வண்டி எடுங்கடா. டேய், ஏறுங்கடா ஆட்டோல இல்ல. நிறுத்துங்க. நான் நேரா போகணும், நீங்க லெஃப்ட்ல போறீங்க. மேடம், என் ஒய்ஃப் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மேடம். ஷார்ட்கட்ல போய் கார்மெண்ட்ஸ்ல உங்களை டிராப் பண்ணிடுறேன் மேடம். ஓகேவா? சரி, ஓகே. போ. என்னடா இப்படி பண்றீங்களா? போடா நேரா போடா. அங்க பாரு, நேரா போடா பாரு. போடா குர்ரா, அங்க நேரா போறான் பாரு. வேகமா ஓட்டுடா. அடிச்சு ஓட்டுற வண்டிய. போனா சீக்கிரம் போனா. அங்க போது போறேன். அடி போது போனா. அப்படி தூக்கலாம். போனா டக்குனு போனா. சீக்கிரம் போங்கடா. வந்துட்டான். நிப்பாட்டு ஆட்டோ நிப்பாட்டு. நீ உங்களுக்கு தான் வீட்டில் ஃபோன் பேசிட்டு இருக்கியா? ஆமாடா, உன்னை எனக்கு பிடிக்கலடா. நீ கிளம்புமா. நீ முதல்ல செத்து தொலைடா. டேய் முனி, இவனை வெட்றா. நீ ஓடிடுமா? டேய், சொன்னா கேளுங்கடா. வேணாடா, விட்டுருங்கடா. வந்து வெட்டி வீசுடா அவனை. டேய், இவ பேச்ச எதை கேட்டு எதுவும் பண்ணாதீங்கடா. டேய், வேணாண்டா, விட்டுருங்கடா.
டேய் அவ ஓடுறா பாரு, அவளை புடிங்கடா. அவதான் நம்ம கை விட்னஸ். சீக்கிரம் போங்க, புடிங்க, ஓடுங்கடா. ஓடுங்கடா, சீக்கிரம் ஓடுங்க. அவனை மட்டும் தப்பிக்கிறா பாரு, ஓடுங்கடா. டேய் முனிசு, தண்டங்களா ஓடி தொலைங்கடா சீக்கிரமா. முடிச்சு அவளையும் வெட்டுங்கடா. பொம்பளை ஓடுறவங்களுக்கு என்னடா வேடிக்கை, ஓடுங்கடா. ஆனா என்ன விட்டுனா அக்கா அக்கா என்னை விட சொல்லுங்கக்கா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க்கா. அக்கா அக்கா என்னை விட சொல்லுங்கக்கா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க்கா. அண்ணா நான் என்னை விட்டுருங்க, நான் வெளியில நான் யாரு என்னடா பேசோட வெடிக்க பாக்குறீங்க, வெட்டு அவளை. ஏய் வண்டி சவுண்ட் கேக்குது, யாரோ வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அவனை தூக்கி புதல்ல போட்டு போயிடலாம். வாங்கடா வாடா. சார் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். கவிதா, இந்த அம்மாவை உள்ளே கொண்டு போய் உட்கார வைங்க. டேய், உன் கூட இருந்த நான் ஃபோனை போட்டு வர சொல்கிறா. சிவா, உங்கள் ஃபோனை கொடுங்க. உடனே ஸ்டேஷனுக்கு வரா. சேகர், எந்திரிச்சிங்க வாங்க. சேகர், நாங்கள் தீர விசாரித்ததில் உங்கள் மனைவி ரொம்ப நல்லவங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதை மெய். இது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக போச்சு பார்த்தீங்களா? சந்தேகங்கிறது கொடிய நோய். அது என் வாழ்க்கையில் உண்மையாக போச்சு சார். இதனால் இந்த இடத்துல வாழ்க்கையை இழந்து நிற்கிற சார். அப்பா கையை கொடுங்க, எப்படியோ கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு. அம்மாவும் நீங்களும் கொடைக்கானல் சந்தோஷமா போயிட்டு வாங்க. யோ குமாரு, இது ஒன்றும் பகல் கனவில்லை. நிஜமாலுமே கவிதா உன்னை அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. அப்பா